ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் சுரேஷ். நான் ஒரு டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடது பார்த்திங்கன்னா படிப்பு பார்த்திங்கன்னா 10வது வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு மன கஷ்டம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா நான் தான் குடும்பத்தை ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருந்துச்சு. நான் டிரைவர் வேலை பார்த்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு சம்பளம் 9,000 ரூபா தான் கொடுத்தாங்க. அது எனக்கு பத்தலை. ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு இந்த பணம் பத்தாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் உதவி கேட்டிருந்தேன். அவன் எனக்கு சென்னையில் ஒரு நல்ல இடத்துல டிரைவராக வேலை இருக்குது, நீ போ அப்படின்னு சொன்னான். நீ போய் கேளுடா, நீ தான் ரொம்ப வருஷமாக டிரைவராக இருக்க, நல்லா வேலையும் பார்ப்ப, நீ போய் கேளு, அவங்க வேலை கொடுப்பாங்க, என் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க விசிட்டிங் கார்டை கொடுத்தான். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக. அங்கே போனால் அவங்க நல்லா பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க. பெரிய வீடு, 2-3 கார் இருந்துச்சு. அந்தளவுக்கு பெரிய பணக்காரவங்க. நான் நினச்சேன் இங்கெல்லாம் நம்மளுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசை நினச்சிக்கிட்டு தான் தயங்கிக்கிட்டு தான் போனேன். அப்போ ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த வீட்டோட ஓனர்னு நினைக்கிறேன். வா தம்பி, நீ தான் சொன்ன ஆளா? உன் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லியிருந்தான். அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு எங்களுக்கு. நீ நல்லா ட்ரைவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன். நான் 10வது படிச்சுட்டு நான் டிரைவர் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் 8 வருஷமாக. என் குடும்பம் கஷ்டப்படுறதுனால இப்போ இங்கே வேலை பார்த்த பணம் எனக்கு பத்தலைங்க. அதனால தாங்க இங்கே சம்பளத்துக்கு ஆளுக்கு வேலைக்கு வந்திருக்கேன் வெளியூருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, உனக்கு 15,000 சம்பளம் தரேன், சாப்பிட்றதெல்லாம் இங்கேயே சாப்பிட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூம் இங்கே பக்கத்தில் எல்லாம் ஆளுங்க தங்கியிருக்காங்க, வேலை பார்க்குற ஆளுங்க, அதுலேயும் நீ தங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த வேலை கிடச்சதே பெரியது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ பண்ண உதவியை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்பா வேறு அப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைச்சது ரொம்பவே தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன். அதுக்கு நீ அதெல்லாம் என்னடா இது நம்மளுக்குள்ளே, உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு இல்லையா, நீ நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ செய்ய மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரின்ட்டு என்னோடய வாழ்க்கை அப்படியே ஆரம்பிச்சிச்சு. நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் முதலாளிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை. ஒய்ஃப் அவங்களும் எங்கேயோ ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்னா காலையிலே கிளம்பிடுவாங்க. அவங்க அழைச்சிட்டு போய் விடுறது தான் என் வேலை. காலைல 7 மணிக்கெலாம் அழைச்சிட்டு போயிட்டு நைட்டு 6 மணிக்கு வரப்போ அவங்க வரப்போ ரிட்டன் அழைச்சிட்டு வரணும். அது மட்டும்தான் எனக்கு வேலை. அதுக்கு தான் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன்னா என் முதலாளிக்கு அவங்க ஒய்ஃப் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவங்கள பத்திரமா பார்த்துட்டு போகிறதுக்கு, அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஆள் தேவைங்கிறதுனால தான் இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. என்னோட மற்ற வேலை பார்க்குற 2 டிரைவருங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் பார்த்திங்கன்னா 11,000 தான். எனக்கு 4,000 அதிகமாக கொடுக்குறதுக்கு அதுதான் ரீசன். ஏன்னா முதலாளி அம்மா மேலே என் ஓனருக்கு ரொம்பவே பாசம் அதிகம். அதனால் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆள், எது வேணாலும் செய்வார். அது மாதிரி இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு. நான் அடுத்தது என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த பார்ட்டில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. Yeah.